அனைவருக்கும் வணக்கம். விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சீஷல் மியூசியத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையை அடுத்து அமைந்துள்ள மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது. இந்த சீஷல் மியூசியத்துக்குள்ள என்டர் ஆனதுமே முதல்ல நம்மளுடைய கண்ணில் தென்படுறது என்ன அப்படின்னா இந்த ஐஃபில் டவர் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பெரியவங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னா மிகையாகாது. காரணம் என்னன்னா ஐஃபில் டவர் பார்க்கறதுக்கு நம்ம பாரிஸ் போகணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் சொன்னது பாரிஸ் கார்னர் இல்லைங்க, பாரிஸ். ஹாய் சாம். ஹலோ கைஸ், எப்படி ட்ரீட் பண்றீங்க? செமையா இருக்கு. ஏன்னா டைனோசர்லாம் பார்க்க போறோம்ல. ஓகே. டைனோசர் வேர்ல்டு பத்தி உங்களுக்கு யார் சொன்னது? That's that. ஓ, அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க. ஆமாம், மகாபலிபுரம் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்திருக்கீங்க. ஓகே, சூப்பர் ஃபேம். ஓகே, நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு வினோதம் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். மியூசியத்துக்கு டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா மினரல் மியூசியத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். என்ன கைஸ், போகலாமா? இந்த சீஷல் மியூசியத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா முதல்ல போக போகிற இடம் எது அப்படின்னா இந்த மினரல் மியூசியம் தான். உள்ளே போனதுமே நம்மளுடைய கண்களில் தென்படுகிற முதல் காட்சி என்ன அப்படின்னா இந்த கோய் ஃபிஷஸ் தான். ஆமாங்க, குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கோய் ஃபிஷஸ்க்கு நீங்கள் ஃபுட்டு வாங்கி கூட ஃபீட் பண்ணலாம். அதனுடைய விலை 10 ரூபா தான். அங்கேயே சேல் பண்ணுவாங்க. அங்கேயே பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாங்கி ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே கடலில் உள்ள சங்குகள், சிப்பிகளை வைத்து தான் உருவாக்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சிங்கப்பூர் சிங்கமானது முழுக்க முழுக்க சிப்பிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு படைச்ச உருவந்தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தாய்லாந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான படைப்புன்னு சொன்னால் மிகையாகாது. காரணம், ஒரே மரத்தில் 23 யானைகளை கைகளாலே செதுக்கியிருக்கிறாங்க. அந்த அற்புத காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க சங்குகளால் உருவாக்கப்பட்ட அற்புதமான கடல் குதிரையை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த அற்புதமான கண்ணாடிக்கு முன்பாக நின்று நீங்கள் அழகாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். பார்ப்பவர்களுடைய மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் இது உருவாக்கியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சிங்கப்பூர் சிங்கத்தை முழுக்க முழுக்க சங்குகள் மற்றும் சிப்பிகளால் உருவாக்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூர் சிங்கத்தை பார்க்கறதுக்கு நம்ம சிங்கப்பூர் போகணுன்னு அவசியம் இல்லை. சென்னையில் இருக்க மகாபலிபுரத்தில் இருக்க சீஷல் மியூசியத்துக்கு வந்தாலே போதும். இதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்பிதான் ஆகணும். அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பாக இருக்குது. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள தான் போக போகிறோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சங்குகள் மற்றும் சிப்புகள் புதைப்படிமங்களாக மாறிப்போன அற்புத படைப்பை தான் இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல 100 வருடங்களுக்கு முன்பதாக உள்ள வைரத்தை விடவும் விலை மதிப்புமிக்க அற்புதமான படைப்புகள் இங்கே இருக்கிறது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே விலை மதிப்புமிக்க கற்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கற்களையும் நின்று நிதானமாக ரசித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த மாதிரி கற்களை வந்து நம்ம பொதுவாக யூடியூப்பில் பார்த்துருப்போம், நிறைய இமேஜில் பார்த்துருப்போம். ஆனால் அதை கண்ணுக்கு முன்னாடி நம்ம நேரில் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அதனுடைய அழகை நம்ம வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கும் இது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க அடுத்தடுத்து இருக்கிற அற்புதமான கற்களினுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம இந்த பகுதியை கடந்து செல்வோம். கடல் என்று சொன்னாலே அதுக்குள்ளே நிறைய பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த சீஷல் மியூசியத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் இங்கேயும் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. ஆனால் மறைஞ்சு இல்லைங்க, நம்மளுடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்குது. அதை பார்த்து நம்ம அழகாக ரசிச்சுக்கிட்டு அந்த இடத்தை கடந்து செல்லும்போது நம்மளுடைய மனதில் அங்கே இருக்கிற வண்ணங்கள் எல்லாமே வண்ணமயமான எண்ணங்களாக நினைவுகளாக பதிஞ்சிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு எங்களுடைய விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவேற்றுகிற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வண்ணமயமான கடலில் உள்ள கற்களை தான் பார்த்துட்ருக்குறீங்க. கல் என்று சொன்னாலே அது கருப்பு கலரில் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற கற்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக நின்று ரசிச்சுட்டே இருப்பீங்க. காரணம் என்னென்னா ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு வண்ணங்களாக இருக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது.
இந்த பொக்கே மாதிரி உருவாக்கப்பட்டிருக்க எல்லா பூக்களுமே சங்குகள் மற்றும் சிப்பிகளால் உருவாக்கியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரோஸ் பூ மாதிரி தூரத்துலேருந்து தெரிஞ்சாலும் அது ரோஸ் மாதிரி உருவாக்கப்பட்டுள்ள சங்கு மற்றும் சிப்பிகள் தான் அப்படிங்கிறத கிட்ட போய் பார்க்கும்போது தான் அதனுடைய அழகை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அற்புதமான ஒரு படைப்பு 3D எஃபெக்டில் இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஏதோ நேச்சுரலாக மிதந்துட்டுருக்கிற மாதிரியும் ஃபீல் கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடலுக்குள்ளே நீங்கள் இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு எஃபெக்டில் 3D எஃபெக்டில் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து ரொம்ப நேரமாக நாங்கள் தூரம் வர்றதுக்கு மனசே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு அதை நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, கூடவே நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே இருக்கிற இந்த முட்டைகளை பார்த்த உடனே யாரெல்லாம் டைனோசரோட முட்டை மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பென்குயின்ஸை பார்க்குறதுக்கு நம்ம அண்டார்டிகாவுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. சீஷெல் மியூசியத்துக்கு வந்தாலே அங்கேயே பார்க்கலாம். இயற்கை எழில் கொஞ்சம் இடம் போல் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த அண்டார்டிகா பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு அழகான ஒரு அற்புதமான இடம் உண்மையிலே அண்டார்டிகா பகுதியானது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா பூமி மாசுபடுகிறதுனால, காற்று மாசுபடுகிறதுனால அண்டார்டிகா பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ இந்த பூமியை நல்ல விதமாக நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சுற்றி சுற்றி பார்த்த எனக்கு தலைக்கு மேலே பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா அழகாக ஒரு வட்டமாக வடிவமைத்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேமராவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது எல்லாமே சங்குன்னு. உண்மையிலே எனக்கு அந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சீஷெல் மியூசியத்தில் போட் இல்லாமலையா இருக்குதுங்க. ஆனால் இது கடலில் போகிற போட்டு கிடையாது, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான போட். அதில் தான் உங்களுடைய சாம் கிரில்ஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து நம்ம போக போகிற இடம் எங்கே அப்படின்னா சங்கு மியூசியத்துக்கு தான் போக போகிறோம். ஆமாங்க, உங்கள் கண்களால் பார்க்க முடியாத அளவுலேருந்து 2 கைகளாலும் தூக்கிட்டு போகிற அளவுக்கு வெயிட் உள்ள சங்குகள் இங்கே இருக்குது.
குறிப்பாக இங்கே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஏனாதானன்னு எடுத்து அடுக்கி வைக்காமல் அதை வரிசைப்படுத்தி சிறு வயதுலேருந்து அது முதிர்ச்சி அடைந்த வயது வரைக்கும் உள்ள சங்குகளை வரிசையாக மெயின்டைன் பண்ணி அழகாக அடுக்கி வச்சிருக்கிறது வந்து காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சின்னு சொன்னால் மிகையாகாது. எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, ஏதோ கிடைச்சதை எடுத்து சங்குகளை வந்து காட்சிப்படுத்தி வச்சிருவோன்னு வைக்காமல் அதை அழகாக வரிசைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சங்குகளையும் நின்று நிதானமாக ரசித்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, வலம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வலம்புரி சங்குன்றது விலை மதிப்புமிக்க ஒரு சங்கு. அதனுடைய குட்டி வெர்ஷன் தான். அதாவது இதுதான் அந்த வலம்புரி சங்கனுடைய குட்டி சங்கு. இதுலேருந்து தான் அது மாதிரி பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சங்கினுடைய உற்பத்தி, அதாவது அது ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் எப்படி வளரும் அப்படிங்கிறதையும் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சங்குகளையும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனுடைய வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் நீங்கள் பார்க்குற உருவங்கள் எல்லாமே வந்து சங்குகளை வைத்து தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து வருகிற காட்சிகளில் நீங்கள் அதை பார்ப்பீங்க.
ஏற்கனவே நான் சொன்னது போலவே இங்கே இருக்கிற சங்குகளை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அதனுடைய வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிறத அந்த காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலே அது அழகாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சீஷெல் மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரெல்லாம் சீஷெல் மியூசியத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவேற்றுக்கிற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு. ஆனால் இந்த பெருசாக இருக்கிற ஸ்டார் ஃபிஷ்ஷை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெருசாக நகத்தை வளர்த்து அதை கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுது.
கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் முதல்ல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுதுன்னா, என்னங்க இது டோனட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சுது. அதே மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கிரேயான்ஸை வச்சுருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு ரெகக்னைஸ் பண்ணிக்க முடிஞ்சது இதெல்லாம் கடல் வாழ் உயிரினங்களுடைய படிமங்கள் அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கிறத பார்த்த உடனே நான் இது என்னங்க நூடுல்ஸ் கொண்டு பிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னு கேட்டேன். ஆனால் அவங்க சொன்னாங்க அது நூடுல்ஸ் கிடையாதுங்க, அதுவும் ஒரு வகையான சிப்பி தான் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்துடன் முதல் பாகம் முடிவடைகிறது. அடுத்த பாகம் விரைவில் நமது சேனலில் வெளியாகும். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இரண்டாம் பாகத்தில் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா, விங்ஸ் ஆஃப் ஜோசப் சாம்.